தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவின் வெற்றிக்கு அக்கட்சியின் விரிவான 40 அம்ச தேர்தல் அறிக்கை முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் தற்போதைய நிதி சூழலில் எவ்வாறு சாத்தியமாகும் என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன. நடிகர் விஜய் தலைமையிலான தவேகா தனது தேர்தல் அறிக்கையை திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் ஆகிய கோட்பாடுகளின் அடிப்படையில் வடிவமைத்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பிற்கும் நிதி சுதந்திரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ள இந்த அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்பட உள்ளது. அரசு ஊழியர் அல்லாத குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் மற்றும் ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கும் அண்ணன் சீர்திட்டமும், குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் வரவேற்பு பெட்டகம் வழங்கும் தாய்மாமன் கோல்டு ரிங் திட்டமும், அரசு பேருந்துகள் அனைத்திலும் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் வழங்கும் வெற்றி பயண திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பள்ளி இடைநிற்றலை தவிர்க்க +2 வரை மாணவிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்கும் காமராஜர் கல்வி உறுதி திட்டமும், ரேஷன் கடைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் இலவச சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டமும், சுய உதவி குழுக்கள் சிறு தொழில்களாக மாற 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கும் சிங்கப்பெண்கள் திட்டமும் இதில் அடங்கும். பெண்களின் பாதுகாப்பிற்காக முதலமைச்சரின் நேரடி மேற்பார்வையில் தனித்துறையும், பாடி கேமராக்கள் அணிந்த 500 பெண்கள் கொண்ட ராணி வேலுநாச்சியார் படையும், விரைவான நீதிக்காக அஞ்சலையம்மாள் விரைவு நீதிமன்றங்களும் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பூஜ்ய இருள் மண்டலங்கள் முயற்சி மூலம் சிசிடிவி மற்றும் 5 நிமிட அவசரகால பதில் நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்காக அரசு பணியிடங்களை 365 நாட்களுக்குள் நிரப்ப வழிவகுக்கும் ஆட்சேர்ப்பு பொறுப்பு சட்டம் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய், டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை ஆகியவை முன்னிறுத்தப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப ரீதியாக நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் அமைக்கப்படும் என்பதும், 5 லட்சம் இளைஞர்களுக்கு 18,000 ரூபாய் மாத ஊதியத்துடன் கூடிய முதல்வரின் மக்கள் சேவை உதவியாளர் பணி வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கல்வி கடன் மற்றும் திறன் பயிற்சி பெறும் பட்டதாரிகளுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் வெற்றி திறன் பயிற்சி திட்டமும் வாக்குறுதிகளாக உள்ளன. மேலும் 1.5 லட்சம் படைப்பாளர்களை உருவாக்க கிரியேட்டர் பிரீமியர் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய துறையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்களுக்கு கூட்டுறவு பண்ணை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும், அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி அளிக்கவும், நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக்கவும் தவேகா திட்டமிட்டுள்ளது. குத்தகை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் நிதி மற்றும் 100% பயிர் காப்பீடும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொழில்துறையில் 75% உள்ளூர் பணியாளர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு GST மானியம் மற்றும் மின்சார வரி விலக்கு அளிக்கப்படும். MSME எனப்படும் சிறு குறு தொழில்களை மீட்க 15,000 கோடி ரூபாய் மாநில கடன் உத்தரவாத நிதி உருவாக்கப்படுவதோடு உச்ச நேர மின் கட்டண முறையும் ரத்து செய்யப்பட உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும், 5 ஆண்டுகள் பணியாற்றிய தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவலர்களின் அடிப்படை ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதோடு 1,000 ரூபாய் மன அழுத்தப்படியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக ரீதியாக சேவை உரிமை சட்டம் அனைத்து சேவைகளும் ஒரு சூப்பர் ஆப் மூலமாகவும், குடிமக்கள் முன்னுரிமை அட்டை மூலமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கப்படும். பொதுமக்கள் மனுக்களுக்கு சட்டசபையில் கட்டாய பதிலளிக்கும் மக்களரங்கம் திட்டமும் ஒரு முக்கியமான சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ள நிலையில் ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் முறையான நிதி மேலாண்மை மூலம் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும் என தவேகா தரப்பில் நம்பப்படுகிறது.